ஸ்வேதாவோட வீட்டுக்காரர் கூட ஸ்வேதா வந்து பேசுகிறாங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. "தயவு செய்து என்னை மன்னிச்சிடு. நீ இல்லாத அருமை நீ பிரிஞ்ச நாட்களில் தான் நான் உணர்ந்தேன். எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து உணர வச்சுட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேனே, நீ இல்லாத வாழ்க்கைய நினச்சி கூட பார்க்க முடியாது ஸ்வேதா. தயவு செய்து நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிடு. ஒரே ஒரு சான்ஸ் எனக்காக குடு ஸ்வேதா. ப்ளீஸ் ஸ்வேதா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு அப்படியே வந்து காலில் விழுறாரு. உடனே வந்து ஸ்வேதா வந்து "சரி சரி நீங்கள் அழாதீங்க, நான் மன்னிச்சுட்டேன் போதுமா" அப்படின்றாங்க. "நீங்கள் அழுதா நான் தாங்க மாட்டேன்" அப்படின்றாங்க. "நான் எவ்வளோ உன்னை கொடுமைப்படுத்தியிருக்கேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுனா நீ துடிக்கிற ஸ்வேதா. உன் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப கேவலமா நடந்திருக்கேன். என்னை நினச்சி எனக்கே அருவருப்பா இருக்கு. நீ விட்டுட்டு போயிட்டீன்னா இந்த உலகத்தில் நான் வாழவே மாட்டேன் ஸ்வேதா. போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஏன்னா நான் உன்னை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதனால நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக வாழணும் ஸ்வேதா. ஆனால் உன்னையே நினச்சிட்டு இருப்பேன் நான் காலம் ஃபுல்லாக" அப்படின்றாரு. உடனே அழறாரு. "அழாதீங்க, சொன்னால் கேளுங்க. சரிங்க நான் விட்டுட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொன்னோன்னே, "சந்தோஷத்தை நிஜமா ஸ்வேதா" அப்படின்னோடனே, "நீ நிஜமா தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாங்க. இங்கே வந்து 2 பேரும் ஒன்றா வர்றது, சந்தோஷமாக வர்றதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் சூர்யா யோசிக்கிறாரு. "என்ன ஸ்வேதா இவன் கூட போயிட்டு" அப்படின்னோடனே, இங்கே பாரு சூர்யா, என்னன்னாலும் சரி பொண்ணுங்களுக்கு மட்டுமே வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் ரொம்ப முக்கியம். அவங்க மேலே பாசத்தை வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எக்காரணம் கூட பிரிய மாட்டாங்க. பொண்ணுங்க எப்போவுமே அப்படிதான். ஏன் மகா கூட நீ எவ்வளவோ பிரச்சனை பண்ணுற, அப்போ கூட உன் கூட இருக்கணும்னு தானே விரும்புகிறா. அதே மாதிரி தான் நானும். இவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன் சூர்யா. இவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சண்டை போடுவார், கோவப்படுவார், நடிப்பார், எல்லாமே செய்வார். ஆனால் என் மேலே உள்ள பாசம் மட்டும் அவருக்கு குறையவே குறையாது. நான் பிரியிறேன்னு சொன்னோன்னா அவரால் தாங்கிக்க முடியல பத்தியா. அதனால் நீ என்ன பண்ண போகிற இப்போ? என்னை மன்னிச்சிடு சூர்யா. என் வீட்டுக்கார் கூடயே நான் சேர்ந்து வாழறேனே ப்ளீஸ் அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாரு. என்ன இப்படிலாம் முடிவு எடுக்கிற? இதெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் அமைதியாக இருங்க. எனக்கு தெரியும் அப்படின்றாங்க மகா. "என்ன மகா இதெல்லாம்?" அப்படின்னோடனே, "என்னை மன்னிச்சிடு சூர்யா. எனக்கு வேறு வழி தெரியல. நான் அவர் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு எனக்கு புரியுது" அப்படின்னோடனே, "சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக வாழணும்" அப்படின்னு மகா வாழ்த்துறாங்க. "தங்கச்சி உன்னால தாம்மா நான் இவ்வளோ வந்து என் வாழ்க்கை எனக்கு திருப்பி கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட வீட்டுக்கார் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு, "பரவாயில்லண்ணா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். இனிமேட்டாவது வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கங்க. ஸ்வேதா ரொம்ப நல்லவங்க. அவங்கள நல்லா பார்த்துங்கன்னோடனே, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. "நான் வரேன் சூர்யா" சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸ்வேதா. இதெல்லாம் பார்க்குற வந்து சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது மகா இங்கே? ஸ்வேதா வந்து டைவர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணால் என்னங்க? டைவர்ஸ்ன்றது சாதாரண ஒரு பேப்பர் சம்மந்தப்பட்டதுங்க. மனசு சம்மந்தப்பட்டது கிடையாது. 2 பேர் மனசுல அவ்வளோ அன்பு இருக்குது. ஆனால் என்ன, சின்ன சண்டையால் 2 பேர் பிரிய பார்த்தாங்க. பார்த்தீங்களா, அவங்க காதலும் அன்பும் அவங்கள ஒன்றா சேர்த்துச்சு. அதே மாதிரி தாங்க அன்பு என்றைக்குமே வந்து விடாது. அது நம்மளை எப்படியும் வந்து ஒன்றா சேர்த்துரும்" அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. "உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மகா" அப்படின்னு சொல்லிட்டு மகாவை அப்படியே பார்க்குறாரு. கையை பிடிக்கிறாரு. அப்படியே வந்து, "மகா உண்மையிலே சொல்கிறேனே, நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்" அப்படி இப்படி ஹக் பண்ணுறாரு. "என்னங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் பண்ணலாமா?" அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. "நான் ஒன்றும் ரொம்பலாம் உரிமை எடுத்துக்கல, லைட்டாக தான்" அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க மகா. அடுத்து வந்து 2 பேருமே வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராகவனுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ராஜலக்ஷ்மிக்கும் வந்து கல்யாண நாள் கொண்டாடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. "உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம். இவ்வளோ தூரம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுக்கு வந்து, "எப்போவுமே வருஷம் வருஷம் இவங்க கல்யாண நாளை நாங்கள் அவ்வளோ நல்லா பண்ணுவோம். அதனால தான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சூர்யா தான் பார்த்துப்பான்" அப்படின்னோடனே, "அப்படிங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "என்னத்தை வெக்கப்படுறீங்க?" அப்படின்னு ராஜலட்சுமி வெக்கப்படுறாங்க. "சரி, இந்த வாட்டி வந்து ராஜலட்சுமிக்கு மட்டும் நகை கிடையாது, எல்லாருக்குமே பட்டு புடவை நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுக்க போகிறோம். ஐஸ்வர்யா உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோ. எல்லாம் ஏன் செலவு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க பாட்டி. "இல்லை இல்லை, இது என்னோட கல்யாண நாள் தானே, அதனால ஐஸ்வர்யாவுக்கும் மகாக்கும் ஏன் செலவில் தான் நான் எல்லாமே எடுத்து கொடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகைலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து செம்ம கடுப்பாகுது அனாமிகாவுக்கும் வந்து சித்ராக்கும். அனாமிகா பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. "இங்கே பாரு, இன்னும் நான் நிறைய செட்டு நகை வச்சுருக்கேன். இது எல்லாம் உனக்கு தான் மகான்னு" சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டென்ஷன் ஆகுறவங்கள பார்த்து.